பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 5 மாதம் நம்மை நடத்தின தேவன் ஒரு புதிய மாதத்தை காண செஞ்சிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய விசுவாசம் நமக்காய் புதிய காரியங்களை செய்வார் என்று. நிறைய பேருக்கு ஆமென் வரல. காரணம் விசுவாச குறைவு. இல்லை, விசுவாசிங்க. இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்வார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நிச்சயமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாத கால் நம்மை நடத்தி இருக்கிறார். அதுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம்ம இந்த புது மாதத்துக்கு வாக்குத்தமாக தேவன் நமக்கு வந்திருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது அதனுடைய 12ஆம் வசனம், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடைவும் குறைப்படவும் போதிக்கப்பட்டேன். அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். அதாவது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவருடைய ஒரு பேரு நான் வச்சிருக்கிறேன், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்முடைய பலவீனங்கள் வரும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்காத ஒரு தெய்வம் அல்ல, நம்முடைய பலவீனங்களை பரிதபிக்கிற ஒரு தெய்வம். நம்முடைய பலவீனங்களை கண்டு நமக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம், நமக்காக இறங்குகிற ஒரு தெய்வம் அவர் தான். அவருடைய பலன் நமக்கு நாட்களில் அதிகமாய் தேவைப்படுகிறது. இன்னைக்கு மனித பலத்தில் நம்பி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவ பலன் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மனித பலம் எல்லா இடத்திலும் செயல்படாது, எல்லா இடங்களிலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் தேவ பலம் எல்லா இடங்களிலும் ஒர்க் அவுட் ஆகும், எல்லா இடங்களிலும் செயல்படும். நான் ஒரு சில தேவ பலத்தை கூட நான் சொல்லுகிறேன். சங்கீதம் எனக்கு கடந்த வாரங்களாக அதை மறுபடியும் என்னுடைய இருதயத்தில் அதை போட்டுக்கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன். அப்போ இங்கே ஒரு பலன் தெரிகிறது. அதாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்குமே, ஆனால் அது ஒரு தேவ பலன். ஹல்லேலூயா. நம்ம பலப்படுத்த கிறிஸ்துவினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பலப்படுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையில போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆழமாய், அதாவது பயப்படக்கூடிய ஆழங்களுக்குள்ளே போகும்போதும் அங்கேயும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மனிதன் இல்லாமல் போகலாம், யாரும் இல்லாமல் போகலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிற அந்த சூழ்நிலை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவரோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ள தேவ பலன் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், உங்களை நாம் நம்பி இருக்கிற மனுஷன் நம்முடைய ஆபத்தில் நம்மோடு கூட வரமாட்டாங்க. அது உலக இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால், அவருடைய பலன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், நீ என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். அது அவருடைய கான்ஃபிடன்ஸ், அதாவது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் நம்புறதுனால அவருக்குள்ள ஒரு பலன் வருகிறது. என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டி வரக்கூடிய பலன். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெருகும் போது, நமக்கு நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது அப்போ தேவைப்படுகிற பலன். ஹல்லேலூயா. அப்போது மனித பலன் அல்ல, தேவ பலன் நமக்கு வேணும். அப்போ தேவ பலன் எப்படி வரும்? அந்த சூழ்நிலையிலும், அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்படுமையானால் ஒரு தேவன் நம்மை பலப்படுத்துவார். 2வதாக அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் நமக்குள்ள பலன் வருகிறது. 2வது, பரிசுத்த ஆவி நம்ம மேல் வரும்போது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது. பலன் அடைந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நாம் மாம்ச பலத்தில் அல்ல,
ஆவியின் பலத்தில் நாம் முன்னேற வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆவியின் பலன் இன்னைக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்காங்க. எல்லாம் மனுஷ பலத்திலையும் பாருங்க. எரமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச பலத்தில் நம்புகிறவன், மாம்ச பலத்தில் நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள் நம்ம மாம்ச பலத்தை அல்ல, தேவ பலத்தை, அதாவது நான் சொல்ல வந்தது, நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு விரோதமாக எழும்போது அவங்கள சண்டை போட்டோ இல்லை அடிச்சோ ஜெயிக்கலாம். ஆனால் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் வரும்போது நம்ம எப்படி ஜெயிக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய போராட்டம், அதாவது இருளின் அதிகாரங்களுடைய போராட்டங்கள் நமக்கு எதிராய் வரும்போது அதை ஜெயிக்கிறதுக்கு ஆவியின் பலன் வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு பலன் தருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கேட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களோ? ஓ, பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஒரு பலன் தருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரெண்டு பலனை கூட நான் சொன்னேன். ஒன்று தேவரின் என்னோடு கூட இருக்கிறீர் என்று விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது, ஒரு ஆர்வம் உண்டாகிறது, எந்த சூழ்நிலையிலும் வெளியே வர நம்மால் முடிகிறது. 2வது, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நமக்கு பலன் அடைகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனற்றவர்களாய், மாம்ச பலனற்றவர்களாய் காணப்படுகிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்க முடியலன்னாங்க. போச்சரியா கதை? ஜெபிக்க முடியல, பலவீனம், சோர்வுகள், சுகவீனங்கள். ஆனால் அங்கேயும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. காலைல எழுந்து வர முடியல பாஸ்டர்ன்றாங்க, காலைல எழுந்து எங்க மார்னிங் ஜெபத்துக்கு வர முடியல பாஸ்டர்மான்றாங்க. காரணம் என்ன? ஒரு பலவீனம். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டு, லேட்டா படுத்த என்னால் எந்திரிக்க முடியல. சோத்திரம். ஆனால் நான் சொல்லுகிறேன், லேட்டா படுத்தாலும் உன்னை பலப்படுத்த ஒரு கிறிஸ்து இருந்தால் நீ தூங்காமலே கூட வந்திருக்கலாம். நைட்டு ஃபுல்லா தூங்காமலேயும் இருந்தா கூட ஆண்டவர் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவே. ஆனால் காலைல எழுந்து நம்மால் வர முடியும். ஹல்லேலூயா. சோத்திரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ட்ரெயினுக்கு போறதுக்கு பலவீனம் இல்லை. காலைல 5 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னால் மினிமம் 2 மணி நேரம் முன்னால் போகணும். அப்புறம் ட்ராவலிங் வேற. 3 மணிக்கெல்லாம் எழுந்து நமக்கு பலவீனம் கிடையாது. ஆனால் எதில் பலவீனம் வருகிறது? எதில் நன்மை வருகிறதோ அங்கே பலவீனம் வருகிறது. நான் அப்படிதான் சொல்லுவேன். எங்கே நம்முடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை கிடைக்கிற இடத்துல தான் பலவீனம் வரும். அப்போ அந்த பலவீனம் வருகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து நன்றாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்ல, நம்முடைய பலவீனங்களை நம்மை விட நன்றாக அறிந்தவர். ஏன்னா அந்த பலவீனங்கள் வழி அவர் போனவர். அப்போ பலவீனங்களை நம்மளை கண்டு வருதவிக்கிறவர் அல்ல, வருதவிக்க கூடாதவர் அல்ல. நம்மை கொண்டு நம்முடைய பலவீனங்களை கண்டவர் பாரப்படுகிறார். அதுக்கு அடுத்து என்ன? அவரை நாடி செல்லும் போது, அவரை தேடி செல்லும் போது, அவருடைய பாரத்தை பிடிக்கும் போது அந்த பலவீனங்களில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த நாட்களில் நமக்கு சாப்பிட்றதுல பலவீனம் கிடையாது. எப்போ சாப்பிட்றது பலவீனம் வரும்? ஜுரம் வரும்போதுதான் என்னதான் சாப்பிட்றது மன்னன்களாக இருந்தாலும் சிரிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒரு ஜுரம் வந்தால் என்ன ஆகிடும்? என்னதான் பிரியாணி வச்சா கூட செல்லவே செல்லாது. அது ஒரு பலவீனம். அந்த பலவீனம் வரும்போது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? சாப்பிட முடியல, நமக்குள்ள ஜுரம். உடனே என்ன பண்ணோம்? என்னது, டோலோ ஒன்று போட்டுருணும். சோத்திரம். உடனே உஷாராயிருவீங்க. என்ன ஆயிடுவீங்க? உஷாராயிட்டு மறுபடியும் டோலோ போட்டோன்னு என்ன ஆயிடுது? சிலவங்களுக்கு டோலோ போட வேண்டாம், போடணும்னு நினைச்சாலே போதும். புரிஞ்சவங்களுக்காக நன்றி. போட வேண்டாம், டோலோ போடணும்னு நினைச்சாலே என்ன ஆயிடும்? நான் கேட்கிற, ஒரு டோலோவுக்கு உங்களை பலப்படுத்த முடியுமானால் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த மாட்டாரா? சோத்திரம். சோத்திரம். நம்ம பாருங்க, பலன் கொடுக்காதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் பலம், நிரந்தரமாய் பலம் கொடுக்கிறவரை நாம் நம்ப வேண்டும், இன்னும் அதிகமாய் நம்ப வேண்டும். அப்போ இந்த நாட்களில் நமக்கு நன்மை பெற வேண்டிய காரியங்களில் நாம் பலவீனப்பட்டு போகும்போதெல்லாம் நம் பலவீனங்களை குறித்து நன்றாக அறிந்த நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதில் எல்லாவற்றையும் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் அதை மாறாக, அதை கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், நேற்று நான் சொன்னேன்,
தேவ சித்தத்தின்படி செய்ய காரியம்தான் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்துவார். தேவ சித்தத்துக்கு மாறாக செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த மாட்டார். அப்படி பலப்படுத்துவார் நினைச்சாக்கா தப்பான விசுவாசம். தேவ சித்தத்தின்படி நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நம்மை பலப்படுத்தும். அதனால இந்த 6வது மாதத்தில் தேவன் நம்மை பலப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய. அல்லேலூயா. இப்ப காலை ஜெபத்தில் நீங்க கட்டாயம் வருவீங்க. 4 மணி வரைக்கும் தூங்காம இருந்தாலும் எழுந்து குளிச்சு அதிகாலை ஜெபத்துக்கு வருவீங்க. நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ நமக்கு ஜபிக்க முடியலனாக்கா நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உண்டு. பாருங்க, நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம், நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஜபிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அல்ல, ஜபிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் நம்ம ஏன் ஜபிக்க முடியாமல் போகிறோம்? பலவீனம். அப்போ அங்கே பலப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார் என்று மறந்துடாதீங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அங்கே பலப்படுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அதனால இந்த புது வருஷத்தில், புதிய மாதத்தில், இந்த 6வது மாதத்தில், வருஷத்தினுடைய 5 மாதம் எப்படி ஓடணும் எனக்கு தெரியல. கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள 5 மாதம் தாண்டிச்சு. இப்போ 6ஆம் மாதம் ஜூனுக்குள்ளே வந்துட்டோம். அதில் வேற வெயிலில் 40-47 வரைக்கும் போயிடுச்சு. சரி, போட்டோம், அதெல்லாம் போட்டோம். ஆனாலும் தேவப்பிள்ளை இந்த மாதத்தில் நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நம்மதில் வெளிப்படுவார். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். இந்த மாதத்தில் என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன சுகவீனங்கள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்னை பலப்படுத்துகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போனாலும், பாதாளத்தின் பாசங்களை என்னை மேற்கொண்டாலும், மரண கட்டுகள் என்னை மேற்கொண்டாலும், அங்கிருந்தெல்லாம் விடுவிக்க என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது தேவ பலன் நமக்குள்ள வருகிறது. அப்போ இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வாக்கத்தை பிடித்தவங்கள என்னை பலப்படுத்த கிறிஸ்து இருக்கிறார். யாருன்னு பாருங்க, சிலவங்க சொல்லுவாங்க, அது எஸ்பெஷலி ரெய்னி, ஒரு அப்ரிசியேஷனே கிடையாதுன்னுவாங்க. நான் சொல்றேன், த பெஸ்ட் அப்ரிசியேஷன் யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு தெய்வம், கவலைப்படாதுன்னு சொல்லுகிற தெய்வம், சோர்ந்து போகிற நேரத்தில் இல்லை உன்னை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம். அவரை நம்பியிருங்க, ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதத்தில் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறார். யாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைப்படவும் போதிக்கப்பட்டேன். எந்த இடத்திலும் நான் பலப்படுவேன், என்னை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த மாசத்தில் நாம் கடந்து செல்வோம். இந்த வசனங்களால தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த அங்க பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சத்திய வசனங்களை கேட்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக இடங்களில் பலவீனப்பட்டு போகிறோம், நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் அங்கெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்துகிறாய். எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக, எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் எந்த சூழ்நிலை சென்றாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல், எங்களை பலப்படுத்துகிற எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் முன்னே அந்த மாதத்தை துவங்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் பெருகட்டும் ஆண்டவர். விசேஷமாய் ஜூன் மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிற புதிதாய் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே புது வருஷத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவளெல்லாம் ஆண்டவரை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நீருளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பிள்ளைகள் வேர் பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட, உலகத்துக்குரிய எந்த ஆண்டவரே இழுப்பு சக்திகளும் அவளை இழுக்காதபடிக்கு
ஆண்டவரே பிள்ளைகளை வேலெடுத்து பாதுகாத்து தெய்வ பயத்தோடு காணப்பட ஆண்டவரே அவர்கள் ஸ்கூல்ல காலேஜுகளில் சிறப்பாய் ஆண்டவரே ஒரு சாட்சிகளாய் மாறத்தக்கதாக நீர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக அடிவை ஜெபிக்கிறோம். அவருடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அவருடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதுக்காய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆவினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய ஒரு எழுப்புதல் அக்கினி அவர்களுக்குள்ள பற்றி எறிந்து கிறிஸ்துவுக்காய் எழும்புற ஒரு சேனையாய் மாற அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே நாளில் ஆன்லைனில் எங்களை பார்க்கிற பிள்ளைகளுக்காகவும் சபையிலே கூடி வந்திருக்கிற சேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில பலன் பெற்று முன்னேற எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இவர்கள் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலம் பெற்று முன்னேறத்தக்கதாக ஆண்டவரே பலன் அடைந்து முன்னேறத்தக்கதாக பரிசுத்த ஆவியான பலனோடு முன்னேறத்தக்கதாக இயேசு பரிசுத்த ஆவியின் பலனோடு கலிலேயாவுக்கு போனார்னு சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய பலத்தோடு உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படி ஆடி வச்சு வைக்கிறேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமாய் தேவ பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பலனடைந்து முன்னேறத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்தால் இடை கட்டுறதுக்காக நன்றி. தேவ கிருபைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை மறைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே கலந்து கொண்ட அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மைகளால் நிரப்புவீராக. இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளையும் நீ சந்தியும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வருத்த நீர் ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் நாசபோசங்களுக்கு விலக்கி ஆண்டவரே இரத்த கொட்டைகளும் மறைத்து உன்னதமாருடைய மறைவில சர்வருடைய நிழல உடைய பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆடி வச்சு வைக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே நன்மை உண்டாக நன்மைக்கு தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா நாளுக்கு நாள் இவர்கள் விருத்தி அடையத்தக்கதாக தேவரே நீர் உதவி செய்வீராக. நன்மைக்காக ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் உள்ள பின்தொடரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆடி வச்சு ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், ஆண்டவரே மற்றவர்கள் சொல்கிற வார்த்தையினால் சோர்ந்து போயிருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றின் மேலும் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் பலன் அடைந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் முன்னேறி செல்லத்தக்கரான கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தனித்தனியாய் ஆசீர்வதியும், பேரு பேராய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும், வரிக்கு ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆண்டவர் எல்லா துதி கனவக உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.